வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு பல முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப முக்கியமான பல விஷயங்கள் இருக்குது. அதாவது அண்ணாமலை அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இணைந்து கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பிஜேபி டிஎம்கேவோட கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, ஆதரவு கொடுக்க சொல்லி. அதன் பிறகு திருமாவளவன் அவர்கள் ஃபேஸ்புக்கில் லைவ் வீடியோ போட்டு பல விஷயங்களை எடுத்து வச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு முக்கியமான சில ஆர்டர்ஸை நம்மளுடைய தமிழக அரசு போட்டிருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நாம் வந்துட்டு வீடியோக்குள்ளே பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பேசுகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், அண்ணாமலை அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இணைந்து கட்சியை ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அந்த கட்சியினுடைய பேர் என்ன அப்படின்னா எம்எஸ்கே, மக்கள் சக்தி கழகம் அப்படின்ற பேரில் தான் அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற தகவல்கள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் பாஜகவில் இருந்தாரே, பாஜகவிலிருந்து விலகிட்டாரா அப்படின்னு கேட்டால் விலகிட்டார். இன்னைக்கு தான் ஜூன் 2ஆம் தேதி, ஜூன் 1ஆம் தேதி ஈவினிங்கே வந்துட்டு டெல்லிக்கு கிளம்பியிருந்தார். டெல்லிக்கு கிளம்பி ஜூன் 2ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவரை சந்திச்சு 5 பக்கத்தில் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்கிறார். அதாவது பாஜகவிலிருந்து விலகக்கூடிய அந்த கடிதத்தை பாஜகவினுடைய தேசிய தலைவர்கிட்ட அண்ணாமலை அவர்கள் கொடுத்து பாஜகவிலிருந்து விலகி இருக்கிறாரு. இந்த தகவலும் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்த உடனேயே மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள்கிட்ட இருந்து அண்ணாமலைக்கு அழைப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு அமித்ஷா அவர்களையும் சந்திச்சு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறாரு. அண்ணாமலை அவர்களை அமித்ஷா அவர்கள் சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போதைக்கு பாஜக தமிழக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஃபோன் கால் வந்திருக்கு. நீங்கள் உடனடியாக டெல்லிக்கு கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு வந்திருக்கு. அவரும் வந்து கிளம்பி போயிருக்கிறாரு. இப்படி பரபரப்பான சூழல்ல பாரதிய ஜனதா கட்சியில பேச்சுவார்த்தைகள் கூட்டம் அப்படின்றது நடந்துட்டு இருக்குது. இப்போதைக்கு வெளியா இருக்க தகவல் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் பாஜகலேருந்து விலகுறதுக்கு தேசிய தலைவர்கிட்ட கடிதத்தை கொடுத்துட்டாரு. அண்ணாமலை அவர்கள் பாஜகலிருந்து விலகிட்டாரு அப்படின்ற செய்திகள் வெளியா இருக்குது. சரியா பார்த்தோம்னா இன்னும் 2 நாள்ல, இன்னைக்கு ஜூன் 2ஆம் தேதி, ஜூன் 4ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாள் வருது. அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு புதிய கட்சி ஆரம்பிக்கிறது சார்ந்து செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்களே வந்து சொல்லியிருக்கிறாரு. ஜூன் 1ஆம் தேதி டெல்லிக்கு கிளம்பினார் இல்லையா, அன்னைக்கு ஈவினிங் செய்தியாளர்கள் அவரை வழிமறிச்சு கேள்விகளை கேட்கும்போது உங்களோட எல்லா கேள்விக்கும் 2 நாளைக்குள்ள நான் பதிலை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஸோ ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சி சார்ந்த புதிய கட்சி ஆரம்பிக்கக்கூடிய சார்ந்த விஷயங்களை பேச போறாரு. என்ன பேசுறாரு அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் ட்விஸ்டே. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட இணைந்து அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்றதான் ட்விஸ்டான ஒரு விஷயமே. எப்படி அண்ணாமலை அவர்கள் ரஜினிகாந்த் இந்த காம்போ எப்படி வந்தது அப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள்ள வரலாம். இந்த அண்ணாமலை அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய காம்போ அப்படின்றது இப்போ வந்தது கிடையாது. பல வருடங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காம்போ தான் இது. 2019, 2020 அந்த வருடங்களில் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவரே கூட சொல்லியிருப்பாரு, அரசியலுக்குள்ளே வரப்போகிறேன், அந்த நாள் வந்துட்டு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த வருடங்களில் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ கூட ரஜினி அவர்கள்கிட்ட இருந்து வந்த ஒரு தகவல், ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கட்சியினுடைய தலைமை நான் தான் வந்து கட்சியினுடைய தலைவர். ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடியதா முதலமைச்சராக உட்கார போகிறது வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது கட்சியோட தலைவர் இவர் தான், முதலமைச்சர் வேட்பாளர் முதல்வராக இருந்து ஆட்சி அமைக்கக்கூடியது வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வேற ஒரு ஆள் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த அண்ணாமலை அவர்கள் தான். அந்த 2019, 2020 காலகட்டத்திலேயே அண்ணாமலை அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இடையில ஒரு நட்பு இருந்தது, பழக்கம் இருந்தது. அப்போவே வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருந்த அந்த டைம்லேயே அண்ணாமலை அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இடையில சந்திப்பு, அதாவது மீட்டிங் அப்படின்றது பல முறை பெங்களூர்ல வந்து நடந்தது. அதாவது முதல்வர் வேட்பாளர் வந்துட்டு நீங்க தான்,
நம்மளோட 2 பேரோட ஐடியாலஜியும் ஒரே மாதிரி இருக்குது, சேர்ந்து கட்சி ஆரம்பிக்கலாம், உங்களுக்கு முழு ஆதரவை நான் கொடுக்குறேன், கட்சியினுடைய தலைமை நான் தான், ஆனால் முதல்வர் வேட்பாளர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி பல ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடத்தி அண்ணாமலை அவர்களும் ஓகே சொல்லிட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணார் அப்படின்றது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 9 வருடம் ஐபிஎஸ் அதிகாரியாக வேலை பார்த்து 2019 பார்த்தோன்னா அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தார். ஐபிஎஸ் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்குள்ளே வந்தார். இப்படி ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் 2 பேரும் பேசி டிஸ்கஸ் பண்ணி கட்சி ஆரம்பிக்கலாம், இவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் அவருடைய ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்குள்ளே வரார். அரசியலுக்குள்ளே வரும்போது என்ன நடந்தது அப்படின்னா, இந்த சைடு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை நான் இப்போ கட்சி ஆரம்பிக்கல, அரசியலுக்குள்ளெல்லாம் வரல, கொஞ்சம் உடல்நல குறைவாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கொரோனா காலகட்டமாக இருக்குது, உடல்நல குறைவாகவும் இருக்குது, நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டார். பின்வாங்கினதுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை ஈர்ப்பால பிஜேபியில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டார். சரியா 2020 ஆகஸ்ட் மாதம் டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு சென்று அந்த கட்சியில் தன்னை இணைச்சிக்கிட்டாரு. அந்த கட்சியில் சேர்ந்த உடனேயே பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, திறமையான ஒரு அதிகாரி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வரைக்கும் அரசியலில் நாகரிகமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவர்களில் அண்ணாமலை அவர்களும் ஒருவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. என்னதான் பிஜேபியில் அவர் இருந்தாலுமே, கட்சி சார்ந்த அரசியல் சார்ந்த அவர் மேலே நாம் ஏகப்பட்ட விமர்சனங்களை வச்சிருந்தாலுமே, அண்ணாமலை அவர்கள் கிட்ட ஒரு ஐடியாலஜி இருக்கும். அரசியல் நாகரிகத்தோட பேசக்கூடிய ஒருவர் தான் அண்ணாமலை அவர்கள். எந்த இடத்துலையும் தரம் தாழ்த்தியோ ஒருத்தவங்களை மரியாதை இல்லாமையோ தரகுறைவாவோ அவர் பேசினது கிடையாது. ஒரு நாகரிகத்தோட பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதியில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் தான் அண்ணாமலை அவர்கள். இப்படி பிஜேபியில் சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே பிஜேபிக்காக கடுமையாக உழைத்தவர் தான் அண்ணாமலை அவர்கள். பிஜேபி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஒரு திட்டத்தையும் தமிழகத்துக்கு எடுத்து அதை ஃபுல்லாக எல்லார்கிட்டையுமே ஸ்ப்ரெட் பண்ணுறது பேசுறதுன்னு பிஜேபிக்காக கடுமையாக உழைத்தார். அதனால அவர் கட்சியில் சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்தினுடைய மாநில துணைத் தலைவராக பிஜேபியில் அவருக்கு ஒரு இடம் கிடைச்சிது. அதன் பிறகு ஒரே வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பிஜேபியினுடைய தமிழக மாநில தலைவராகவே ஆயிட்டார். ஃபர்ஸ்ட் துணைத் தலைவராக கொஞ்ச நாள்லேயே அவருக்கு பதவி கொடுத்துருந்தாங்க, அடுத்து கொஞ்ச நாள்லேயே மாநில தலைவராகவே அவர் ஆயிட்டார். ஸோ அந்த அளவுக்கு பிஜேபியில் அவருடைய உழைப்பு அப்படின்றது இருந்தது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காலம் கடந்து போயிட்டே இருந்தது. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையில சில விரிசல் வந்தது. அண்ணாமலை அவர்கள் கடுமையான விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே எடுத்து வச்சிருந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால, அதாவது அதிமுக என்டிஏ கூட்டணியில் போயிட்டு இணைந்தோன்னே, பாரதிய ஜனதா கட்சியோட போய் இணைந்தோன்னே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன ஒரு டிமாண்டை பிஜேபி கிட்ட எடுத்து வச்சார்னா, அண்ணாமலை அவர்கள் அந்த தமிழ்நாடு பிஜேபி மாநில தலைவராக இருக்கக்கூடாது, அந்த பதவியிலேருந்து அவர் தூக்கணும் அப்படின்ற டிமாண்டை எடுத்து வச்சார். அந்த டைமில் அண்ணாமலை அவர்கள் வகுத்து கொடுத்த வியூகங்கள் பாஜகவுக்கு ஒரு சில இடங்களில் சரியில்லை, அவங்க படுதோல்வியை சந்திச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த எல்லா காரணங்களையும் வச்சு பிஜேபி அவருடைய பதவியை, அந்த பதவியிலேருந்து அவர் எடுத்துட்டு தான் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அந்த தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அப்படின்ற பொறுப்பை கொடுத்தாங்க. ஸோ அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம் அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கு பிஜேபியில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இடம் அப்படின்றது கிடைக்கவே இல்லை. இப்போ கூட எந்த தொகுதியிலையும் நிற்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அவருக்கு கொடுக்கல. 2 தொகுதியினுடைய தேர்தல் வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு பொறுப்பை மட்டும் கொடுத்தாங்க. அந்த பொறுப்பில் இருந்துமே அவர் விலகி போயிட்டார். இல்லை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி வெளியில் வந்துட்டார். ஆனால் அதில் சில உள் காரணங்களும் இருந்தது. அவருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காம கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளியேற்றிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே சமயம் அவர் கட்சியை விட்டு விலக போகிறாரு, புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி பிஜேபியில் அவர் இருக்கும்போதே நிறைய டாக் போயிட்டு இருந்தது. ஆனால் பிஜேபி அவரை வெளியவும் போக விடாமல் உள்ளேயும் சரியான அங்கீகாரம் கொடுக்காம அவரை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்படிலாம் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்களுக்கு கோயம்புத்தூரில் பல சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது, இலங்கையிலையும் பல சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாத்தையும் அமலாக்கத்துறையை வச்சு ஒரு லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க அண்ணாமலை அவர்களை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களுடைய மச்சான், அதாவது அண்ணாமலை அவர்களுடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அண்ணனுக்கும் ஏகப்பட்ட சொத்துகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் அமலாக்கத்துறையை வச்சு
அண்ணாமலை அவர்களை வெளியிலையும் போக விடாமல் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க பிஜேபி அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. ஸோ அதனால தான் அண்ணாமலை அவர்கள் தனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல, தான் ஒதுக்கப்படுறது தெரிஞ்சாலுமே வெளியில் வர முடியாமல் இவ்வளோ நாள் லாக் ஆகியிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது அது எல்லாத்தையுமே தாண்டி அண்ணாமலை அவர்கள் வெளியில் வந்து பிஜேபியிலேருந்து விலகிறதுக்கு கடிதமும் வந்து கொடுத்துட்டு வந்துட்டார். ராஜினாமா பண்ணிட்டு அப்படின்னு கடிதமும் கொடுத்துட்டு வந்து இப்போ புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில் இருந்ததுனால தான் அவரால் தமிழகத்தில் காலூன்ற முடியலை. இருந்தாலுமே அவர் பின்னாடி ஒரு இளைஞர் பட்டாளம் இருந்தது அப்படின்றது உண்மையான விஷயம்தான். ஸோ இப்போவுமே அவருக்கு பின்னாடி ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் அறிவும் அரசியல் ரீதியாக ஒரு ஐடியாலஜியும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ என்ன மாதிரியான கொள்கைகளை எடுத்துகிட்டு வர போகிறாரு, என்ன மாதிரியான அரசியலை கையில் எடுக்க போகிறாரு அப்படின்றத நாம் வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே சமயம் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்கிறது பிஜேபியினுடைய பிளான் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா இது வந்து அரசியல் வட்டாரங்கள்லேருந்து வெளியாக இருக்கக்கூடிய தகவல் தான். ஏன்னா இப்போது நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் டிவிகேனுடைய ஆட்சி தான் தமிழகத்தில் நடக்குது. நம்மளுடைய முதல்வர் நம்ம தளபதி வந்துட்டு காலூன்றிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது பிஜேபி உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்றது பிஜேபிக்கு நல்லாவே தெரியும். இந்த முறையே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ஜெயிச்சிருந்தாங்க, அங்கேயும் அடித்து விரட்டியிருந்தாங்க. அப்படின்னா ஒரு சீட்டு கூட பிஜேபிக்கு வந்திருக்காது. ஏதோ அதிர்ஷ்டவசத்தில் அவங்களுக்கு ஒரு சீட்டு மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ விஜய் அவர்கள் வந்துட்டாங்க, இனிமேல் பிஜேபி உள்ளே வர முடியாது அப்படின்றது நல்லாவே தெரியும். பல வருடங்களுக்கு வர முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது புதிய கட்சி மூலமாக பிஜேபியை நுழைக்கிறதுக்கான வேலையின் காரணமாக தான் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்கிறது பிஜேபியோடைய பிளானாக தான் இருக்குது. பிஜேபியோட பி டீமாக தான் அண்ணாமலை அவர்கள் இயங்க போகிறாரு அப்படின்ற விமர்சனங்களும் அரசியல் வட்டாரங்களில் வைக்கப்படுது. ஸோ எனிவே அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னா என்ன மாதிரியான கொள்கைகள், என்ன மாதிரியான அரசியலோடு அவர் வரப்போகிறாரு, என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியும் டிஎம்கேவும் சேர போகிறாங்க. பிஜேபி டிஎம்கேவினுடைய ஆதரவை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஹைதராபாத்தில் பிஜேபி ப்ளஸ் டிஎம்கே 2 பேரும் வந்துட்டு பேச்சுவார்த்தையிலலாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு இல்லையா? அது சார்ந்து உண்மையாக என்ன விஷயம் நடக்குதுன்னா பிஜேபி டிஎம்கே கிட்ட ஆதரவு கேட்டிருக்கிறாங்க. எதுக்குன்னா பிஜேபி கையில் 2 மசோதா திட்டங்கள் இருக்குது. ஒன்று தொகுதி மறுவரையறை மசோதா இருக்குது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற 2 மசோதா திட்டத்தை வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மசோதாக்களை வந்துட்டு நிறைவேற்றணும் அப்படின்னா பிஜேபிக்கு எம்பிக்களினுடைய சப்போர்ட் அப்படின்றது வேணும். ராஜ்யசபா லோக்சபா எம்பிக்களுடைய சப்போர்ட் அப்படின்றது வேணும். அந்த எம்பிக்களில் அங்கேயும் வந்துட்டு பெரும்பான்மை நிரூபிக்கணும். பாதிக்கு மேலே இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்களினுடைய எண்ணிக்கையில் பாதிக்கும் மேலே எம்பிக்கள் வந்துட்டு சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா தான் அந்த மசோதாவை பிஜேபியால் நிறைவேற்ற முடியும். ஸோ அதனால் இப்போ அவங்க சப்போர்ட்டை வந்துட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிஜேபி இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா டிஎம்கேவோட ஆதரவு வந்துட்டு கேட்டு பேச்சுவார்த்தையும் இப்போ ஹைதராபாத்தில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது டிஎம்கே வந்துட்டு ஒன்று என்ன பிஜேபிக்கு எதிராக தான் இப்போ வரைக்கும் தமிழகத்தில் அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை சொல்லி தான் தேர்தலில் மக்கள்கிட்ட வாக்குகள்லாம் கேட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இவங்க பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கக்கூடாது. ஸோ அப்போ இங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பிஜேபி எதை வச்சு டிஎம்கே கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்கன்னா டிஎம்கே இப்போ தனித்து விடப்பட்ட ஒரு கட்சியாக நிற்கிறாங்க. டிஎம்கேவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே செதறி போயிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கம்யூனிஸ்டும் போயிட்டாங்க, காங்கிரஸும் போயிட்டாங்க, ஐயுஎம்லும் போயிட்டாங்க, விசிகவும் போயிட்டாங்க, இப்படி எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ டிஎம்கே தனியாக நிற்கிறாங்க. கூட தேமுதிக தான் இருக்கிறாங்க. அவங்க எப்போ எங்கிட்டு போவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ தனியாக இருக்கக்கூடிய டிஎம்கேவை பிஜேபி வந்துட்டு நீங்கள் தான் தனியாக இருக்கீங்க இல்லையா, நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸாக முடிஞ்சு டிஎம்கே பிஜேபிக்கு அந்த மசோதாக்களை நிறைவேற்றத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தபடியாக கூட்டணியிலையும் இணைஞ்சிருவாங்க. அப்போ நினச்சி பாருங்கள், பிஜேபி ப்ளஸ் ஏடிஎம்கே ப்ளஸ் டிஎம்கே இவங்க 3 பேரும் ஒரே கூட்டணி கட்சியாக தமிழகத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ என்ன நடக்கும் அப்படின்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டிஎம்கேவினுடைய அரசியல் வரலாறு தமிழகத்தில் அப்படின்றது மொத்தமாக முடிஞ்சிடும். ஸோ ஹைதராபாத்லேயும் பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்கிறாங்க டிஎம்கேவும் பிஜேபியும். என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சமயத்தில் நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. அவர் பிரச்சார கூட்டத்திலலாம் வந்து பேசும்போது ஒன்றா இனிமேல் நடக்கும் பாருங்களேன். அதாவது டிவிக்கே ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் டிஎம்கே பிஜேபியோட போயிட்டு ஜாயிண்ட் ஆகிடுவாங்க கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக. அப்போ தான் தெரியும் பிஜேபியோட பி டீம் டிஎம்கே அப்படின்றது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு.
அது மட்டும் இல்லாமல் இப்போது கடைசியாக இங்கே திருச்சியில் நன்றி சொல்கிறதுக்காக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கூட்டத்தில் பேசியிருந்தார் இல்லையா நம்மளுடைய முதல்வர், நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள். அப்போ கூட அவர் சொல்லியிருந்தாரு, நான் சொல்கிற விஷயம்லாம் ஒன்று ஒன்றா நடந்துகிட்டே இருக்கு பாருங்க, நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எல்லாமே ஒன்று ஒன்றா நடந்துகிட்டே இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அப்படியே இப்போ நடந்துட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்றத, என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா விசிகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்ம திருமாவளவன் அவர்கள் ஃபேஸ்புக்கில் லைவ் வந்து சில விஷயங்களை பேசியிருக்கிறார். அடிக்கடி இவர் லைவ் வந்து தன்னை பற்றி எழக்கூடிய அவதூறுகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து பேசிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து பேசியிருந்தாரு. அப்போ கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ராசா அவர்கள் கடுமையான விமர்சனங்கள்லாம் எடுத்து வச்சிருந்தார் இல்லையா, அப்போ எதுவும் வந்துட்டு ரியாக்ட் பண்ணிக்காதீங்க, அது எல்லாத்தையும் கடந்து போயிருங்க. ஏன்னா வந்து திமுகவை கடுமையாக தாக்கிக்கிட்டு இருந்த தாவேக்காவோட நம்ம வந்து சேர்ந்துருக்கிறத திமுகவினுடைய தொண்டர்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதனால தான் இவ்வளோ கொந்தளிச்சு பேசுகிறாங்க, நீங்கள் எதுவும் ரிப்ளை கொடுக்காதீங்க, கடந்து போயிருங்க அப்படின்ற மாதிரி விசிகவினுடைய தொண்டர்களுக்கு திருமாவளவன் அவர்கள் அட்வைஸ் பண்ணிலாம் பேசிட்டு போனார் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு சவாலையும் ராசா அவர்களுக்கு விட்டிருந்தாரு. எங்களை இவ்வளோ மோசமாக விமர்சித்து பேசுகிறீங்கல்ல, உங்களால் காங்கிரஸை போயிட்டு பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தோம்னா திரும்ப வந்துட்டு லைவ் வீடியோ போட்டிருக்கிறாரு. இதில் அவர் மேலே எழக்கூடிய சில அவதூறுகளுக்கும் வந்துட்டு பதில் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நானும் ஆதவர்ஜனாவும் ஏற்கனவே சேர்ந்து பிளான் போட்டிருந்தோம், தேர்தலுக்கு முன்னாடியே பிளான் போட்டிருந்தோம், அந்த பிளான் படி தான் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சு இப்போ டிவிகேனுடைய அமைச்சரவைக்கு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் வந்து அவதூறை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. இது முற்றிலும் பொய். அதாவது அதிமுகவும் திமுகவும் கூட தாவேக்காவை அந்த அளவுக்கு விமர்சிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் வந்துட்டு விமர்சனங்களை எடுத்து வச்சேன், என்னை பார்த்து இப்படி ஒரு அவதூறுகளை வந்துட்டு எடுத்து கிளப்புறாங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து அமைச்சரவையில் இடம் பெறணும் அப்படின்றது தான் டிவிகேவினுடைய விருப்பமா இருந்தது. முதலமைச்சர் விஜய் அவர்களே அதை விரும்பி தான் வந்துட்டு என்கிட்ட கேட்டாரு. நான் நினைச்சிருந்தா அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்கலாம். நான் வந்து எம்எல்ஏ கிடையாது, எம்எல்ஏவா இல்லைனாலும் அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு அமைச்சராக ஆகணும் அப்படின்ற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னன்னா அமைச்சரவை இடம்பெறக்கூடாது அப்படின்றதா என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருந்தது. ஆனால் என்னுடைய கட்சி தோழர்களுடைய முடிவு அப்படின்றதையும் நான் கேட்கணும். வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கிறத நான் தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது, அதனால தான் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பத்திரிகையாளர்கள், நிறைய பேர் டிஎம்கேல இருக்கிறவங்க கூட இருக்கட்டும், நிறைய பேர் வந்துட்டு பல அவதூறான விஷயங்களை விசிக மேலே எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, மேலேயும் வந்துட்டு எடுத்து போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாமே அவங்களுடைய வைத்தறிச்சலை தான் காட்டுது. விசிக அமைச்சரவையில் இடம் பெற்றுட்டு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வைத்தறிச்சலில் தான் இவ்வளோ அவதூறுகளையும் எங்கள் மேலே தூக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய விசிக மேலே மேலே உயர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கே ஒரு முக்கிய இடத்துல இப்போ விசிக இருக்குது. அந்த அளவுக்கு விசிக வளர்ந்து வந்திருக்குது. விசிக தன்னுடைய தனியான ஒரு மதிப்பை வந்துட்டு நிலை நிறுத்தும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம கடைசியா அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, இந்த இடத்துல தான் ட்விஸ்டே இருக்குது. டிஎம்கே ஏன் தோத்தாங்க, எதுக்கு தோத்தாங்க அப்படின்ற ஒரு காரணங்களை வந்துட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த ஆக்கப்பூர்வமான விஷயங்களை அவங்க கையாளணும். அதை தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு விசிக எடுத்த முடிவு மேலேயே விமர்சனங்களை தூக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தனிப்பட்ட முடிவு தான் அது. ஸோ எங்களை விமர்சிக்கிறத விட்டுட்டு நீங்கள் எதனால் தோத்தீங்க அப்படின்ற உண்மையான காரணத்தை போய் தேடி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி டிஎம்கேக்கு சொல்லிட்டு போயிருக்காரு திருமாவளவன் அவர்கள். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் சார்ந்து இன்னொரு விஷயமும் போயிட்டு இருந்தது இல்லையா. அவர் வந்து நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதி இருக்கு இல்லையா, அங்கதான் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட போறாரு, விசில் சின்னத்துல போட்டியிட போறாரு அப்படின்ற மாதிரியான சில தகவல்களும் வெளியாயிட்டு இருந்தது இல்லையா. அது எல்லாமே அவதூறு தான், நான் எங்கேயும் நிக்கல, இதை நான் முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்டே ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன். 100% எந்த தொகுதியிலையும் நான் நிக்க போறது கிடையாது, இது எல்லாமே அவதூறு தான் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் கிளியர் பண்ணிட்டு போயிருக்காரு திருமாவளவன் அவர்கள். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் தமிழக அரசு பயங்கரமான ஒரு ஆர்டரை வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிரைவேட் ஸ்கூலும் அங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு ஒரு கிளாஸ்
கிளாஸ்க்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வெளிப்படையாக இதுதான் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க ஸ்கூலினுடைய தகவல் பலகையில் வந்துட்டு ஒட்டணும், காட்சிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அட்மிஷனுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த அப்ளிகேஷன்ஸில் இந்தந்த கிளாஸ்க்கு இவ்வளோ ஃபீஸ் தான் அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே வந்துட்டு அதில் நோட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு கிளாஸ்க்கும் என்ன இருக்குது அப்படின்றத ஆன்லைன்லேயுமே வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை காட்டி தான் நீங்கள் வந்துட்டு விளம்பரமே வந்துட்டு கொடுக்கணும். விளம்பரம் கொடுக்கும்போது இந்த டிவிலெலாம் கொடுப்பாங்களே ஆட் எல்லாமே, அதுலேயும் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை காமிச்சு தான் விளம்பரமும் படுத்தணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இப்போது அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் அந்த தகவல் பலகையில் ஒட்ட சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அதை ஒட்டிட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து மாவட்ட கல்வி அதிகாரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். அந்த மாவட்ட கல்வி அதிகாரியும் எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையும் இதை ஒட்டியிருக்கிறாங்களா, புகைப்படத்தை அனுப்பியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி தமிழக அரசுக்கு உறுதிப்படுத்தணும் அப்படின்ற ஆர்டரை வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த ஆர்டர் வெறும் அறிவிப்பாக மட்டும் நின்றக்கூடாது அப்படின்றதுக்காக தான் புகைப்படம் எடுத்து அனுப்பணும், அதை அந்த அதிகாரியும் செக் பண்ணி தமிழக அரசுக்கு அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க. இதனால் இந்த உத்தரவை போட்டதுனால என்ன சேஞ்சஸ் வரும், என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் அந்த இடத்துல கேட்கலாம், அரசு பள்ளிகளை வந்துட்டு நல்லா ஆக்க வேண்டியதானே, ஏன் ப்ரைவேட் ஸ்கூலை வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரே நாளில் எல்லாத்தையுமே மாற்ற முடியாது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி ஒழுங்குபடுத்த முடியுமோ அந்த வகையில் தான் நடவடிக்கைகள் அப்படின்றது எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த அறிவிப்பு கொடுத்துருக்கிறதுனால என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னு பார்த்தா, ஒரு வருஷமும் அட்மிஷன் நடைபெறும் போது நிறைய ப்ரைவேட் ஸ்கூல் அளவுக்கு அதிகமாக கட்டணம் வந்துட்டு கட்ட சொல்கிறாங்க, பணம் வந்துட்டு கட்ட சொல்கிறாங்க அப்படின்ற புகார்கள் ஒரு வருஷமும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆர்டரையுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இப்போது அந்த ஸ்கூலோட தகவல் பலகையிலையுமே வந்துட்டு இந்தந்த கிளாஸ்க்கு இவ்வளோ தான் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி பிரிண்ட் அவுட்லாம் ஒட்டிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆன்லைன்லேயுமே வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க, அதை காமிச்சு தான் விளம்பரமும் படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன்லேயுமே வந்துட்டு போட்டுடுறாங்க அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட்டுக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எல்லாம் வச்சு போட முடியாது. கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்கக்கூடிய அந்த ஃபீஸை தான் வந்துட்டு அவங்க அதில் போட முடியும், எக்ஸ்ட்ராலாம் போட முடியாது. இப்போ வெளிப்படையாகவே போடும்போது அந்த ஃபீஸை தான் ப்ரைவேட் ஸ்கூலுமே என்ன ஆகணும், வாங்கி ஆகணும். எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க அப்படின்னா பிரச்சனை ப்ரைவேட் ஸ்கூலுக்கு வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் ஃபீஸ் கட்ட போகிறாங்க அப்படின்னாலுமே இதுதான் ஃபீஸ் அப்படின்றது தெரியும். இப்போது மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லேயே இது தானே போட்டிருக்கிறீங்க, ஆன்லைன்லேயே இதை தானே போட்டிருக்கிறீங்க, ஸ்கூலில் தகவல் பலகையிலுமே அதானே எழுதி போட்டிருக்கிறீங்க, எப்படி எக்ஸ்ட்ரா கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால கேள்வி கேட்க முடியும். இதை தாண்டி இப்போது ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் அதிகமாக இவ்வளோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும், இல்லை அதில் இருக்கிறது தான் ஆனால் இவ்வளோ தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசீதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், இப்போது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷனும் எடுக்க வைக்க முடியும். ஏன்னா அவங்க வந்துட்டு ஆன்லைன்லேயே இவ்வளோ தான் ஃபீஸ்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ரசீதில் எக்ஸ்ட்ரா போட்டு உங்ககிட்ட வாங்கும்போது அதை வச்சு நீங்கள் அந்த ப்ரைவேட் ஸ்கூல் மேலே ஆக்ஷனும் எடுக்க வைக்க முடியும், கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியும். அப்படின்றது தான் இந்த தமிழக அரசினுடைய இந்த அறிவிப்பினுடைய நோக்கமாக இருக்குது. இது ரொம்ப நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழக அரசு இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க ப்ரைவேட் ஸ்கூலுக்குலாம். இது ஒழுங்காக நடைபெறதுக்காக தான் புகைப்படமும் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போய் இது கண்டினியூவாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பேரண்ட்ஸுமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். ப்ரைவேட் ஸ்கூலில் போய் குழந்தைங்களை சேர்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் அங்கே வந்துட்டு அதிகமாக கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்னா ஆன்லைனில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஸ்கூல் தகவல் பலகையில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அப்ளிகேஷனில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்படி இருக்கும்போது அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா அதை நோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து புகார் கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதன் மூலமாக தான் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து பயந்து கரெக்டாக அந்த அறிவிப்பு வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்கு பேரண்ட்ஸுமே வந்துட்டு சப்போர்ட் கொடுக்கணும் தமிழக அரசினுடைய இந்த அறிவிப்பு ஒழுங்காக நடக்கிறதுக்கு. ஸோ அதனால் நீங்களுமே வந்துட்டு சப்போர்ட் கொடுங்க. அதாவது அதிகமாக ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துலேயே கேள்வி கேளுங்க. அதை தாண்டியும் உங்ககிட்ட ரூடாக பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ரசீதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் புகார் கொடுத்து ஆக்ஷன் எடுக்க வைங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல பதிவு பண்ணக்கூடிய விஷயமே. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதி, நேற்றுக்கு இந்த வீடியோ ஜூன் 2ஆம் தேதி பேசிகிட்டு இருக்கோம். நேற்றுக்கு ஜூன் 1ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் திருச்சியில் நன்றி செலுத்துறதுக்காக போயிருந்தார். அப்போ நிறைய விஷயங்களை வந்துட்டு பேசியிருந்தார் இல்லையா. நான் பேசும்போதே நினச்சேன், அதாவது இவர் பேசி முடித்தோன்னே
இன்னும் ஒரு வாரத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஎம்கே சைட்லேருந்து வந்து புலம்ப ஆரம்பிப்பாங்க, ஏடிஎம்கே சைட்லேருந்து புலம்ப ஆரம்பிப்பாங்க, எல்லாருமே புலம்ப ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின்லேருந்து, முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்லேருந்து, அதுக்கப்புறம் ராசா அவர்கள் இருக்கிறாங்களே அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர், அவர்லேருந்து எல்லாருமே வந்துட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழிசை அவர்கள், அதுக்கப்புறம் கனிமொழி அவர்கள்னு எல்லாருமே வந்துட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சட்ட ஒழுங்கு சரியில்லாததுக்கு அவர் தான் வந்துட்டு பதில் சொல்லணும், இதில் வந்து மாற்றி மாற்றி அவர் பேசுகிறாரு. இதுலேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, போதை கலாச்சாரத்தை நான் ஒழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவரே வந்து மறைமுகமாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்லாம் வந்துட்டு சொல்லி வச்சிருக்கிறாரு. அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி டிஎம்கே இவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே இந்த போதை கலாச்சாரத்தில் தான் வந்துட்டு இந்த குற்றங்கள் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்குது. அந்த போதை கலாச்சாரம் உங்களுடைய ஆட்சியில் தான் தலை தூக்குனுச்சு, அது வந்து கரைபுரண்டு உங்களுடைய ஆட்சியில் தான் ஓடுனுச்சு, டிஎம்கேவினுடைய ஆட்சியில். அப்போ அந்த போதை கலாச்சாரம் தலை தூக்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு வரவே வராது. உங்களோட ஆட்சியில் அதை தலை தூக்க விட்டு அதன் மூலமாக எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் சம்பாரிச்சுக்கிட்டு கரைபுரண்டு ஓட விட்டுட்டு இப்போ தாவேக ஆட்சி வந்தோடனே நீங்க தான் காரணம்னு சொல்லி பழிய தூக்கி போடுறீங்களே, ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாற்ற முடியாது, ஆனா மாற்றுவேன் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். இப்போ அவர் சொல்றது கரெக்டு தானே, டிஎம்கே ஆட்சியில தான் போதை கலாச்சாரம் அதிகமானது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க அங்கேயே தடுத்து நிறுத்தியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஸோ அவங்க அது எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டு ஒரே நாளில் மாறணும் அப்படின்னு சொல்லி அவங்க விமர்சனங்களை எடுத்து வைக்கிறது தவறு தானே, அதை தான் சுட்டி காட்டி முதல்வர் விஜய் அவர்கள் அங்கே பேசியிருந்தாரு. ஸோ அதுக்கு இங்கே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வந்து கதறிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராசா அவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, செய்தியாளர்களை சந்திக்க வேண்டியதானே, நீங்க வந்துட்டு சட்டசபையில் அமைதியாக தானே உட்கார்ந்துருந்தீங்க, இப்போ மட்டும் எப்படி உங்களால் பேச முடியுது அப்படின்ற மாதிரிலாம் டாக் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு. அங்கே உதயநிதி அவர்கள் பேசுறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நாங்கள் வெளிநடப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடி போயிட்டாரு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடியே. அந்த இடத்துல உட்காந்துருந்தாதான் அவர் பதில் கொடுத்துருப்பாரு, எங்க பதில் சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி இவர் எந்திரிச்சு வெளில ஓடி போயிட்டார். ஓகேவா? அதே போல செய்தியாளர்களை எதுக்காக சந்திக்கணும்? அதாவது இதில் முக்கியமான விஷயம், நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மேலே மக்களுக்கே வந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க டிஎம்கே ஆட்சி காலத்தில் நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எப்படி செயல்பட்டாங்க, அதாவது யார் சொல்கிற விஷயத்தை மட்டும் மக்களுக்கு காமிச்சாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் செய்தியாளர்களை சந்திக்கணும்? சரி விடுங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு எதிர்கட்சிகளாக இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே வந்துட்டு புலம்ப தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பதவியும் வந்துட்டு பறி போயிடுச்சு, புலம்ப தான் ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி வரிசையாக கருத்துக்கள் எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது ஒரு சைடு இருக்கட்டும். இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரம் வந்துட்டு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு கிடையாது. அவர் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவும் மக்களுக்கு நல்லது பண்றதுக்காகவும் வந்திருக்கிறாரு. அவருக்கு நிறைய வேலை இருக்கு, அந்த வேலையை வந்துட்டு அவர் பார்க்கட்டும். ஸோ மக்களே, நாம இன்னைக்கு இந்த பதிவுல நிறைய செய்திகளை பார்த்துருக்கோம். அண்ணாமலை அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களோட ஆதரவோட புதுசாக ஒரு கட்சியை வந்துட்டு எம்எஸ்கே அப்படின்ற ஒரு கட்சியை வந்துட்டு ஆரம்பிக்க போகிறாரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்ததாக பார்த்தோன்னா பிஜேபியும் டிஎம்கேவும் ஆதரவு கொடுக்கறத பற்றி கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அது சார்ந்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கடைசியாக இப்போ நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பேசிட்டு போனதுக்கு எல்லா எதிர்கட்சிகளும் வந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதுக்கும் நீங்கள் என்ன கருத்து சொல்ல வரீங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.